இந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா? எந்த எபிசோடு சார்? நீங்கள் எந்த எபிசோட் மேலே குறை வைக்கிறீங்களோ அந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா? விக்ரம், இது வரைக்கும் உங்களை யாராவது கேட்காம இருக்காங்களா? விக்ரம், ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு நான் 3 விஷயம் எதிர்பார்த்தேன். ஒன்று, சாண்ட்ராவோட எலிமினேஷன் இப்பயே நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், அதுவும் நடக்கல. ஸோ வியானாவையும் அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் காந்தி, அதாவது வெளியே போகிறப்ப வேறு மாதிரி உள்ளே வந்தப்போ வேறு மாதிரி இருந்தார். இவங்க 2 பேரையுமே வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுவார்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பேசல. பட் இருந்தாலுமே அவங்க 2 பேருமே கண்டிச்சிருக்காரு. ஸோ மற்ற விஷயங்களை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. முதல்ல இந்த விஷயத்தை வந்து பேசலாமா? உள்ளே வந்த உடனே பிரவீன் காந்தி, மனித நேயத்தையே இழந்துட்டப்பா, மனிதத்தன்மையே இழந்துட்ட. அந்த அளவுக்கு விக்ரம் என்னங்க பண்ணார்? மனிதத்தன்மையை இழந்துக்கிற அளவுக்கு விக்ரம் என்ன பண்ணார்? நான் அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. நார்மல் கொஸ்டின். ஏன்னா நான் வந்துட்டு 24/7 டெய்லி பார்க்குறவன். ஸோ மனிதத்தன்மையை இழந்துக்கிற அளவுக்கு விக்ரம் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. இந்த கேமில் கிட்டத்தட்ட பார்வதி பண்ணது எல்லாமே இப்போ ரொம்ப எல்லாமே நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கேமுக்காக பார்வதி பண்ணாங்கன்ட்டு. அதில் ஒரு கால்வாசி கூட எனக்கு தெரிஞ்ச 5% கூட விக்ரம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நடிப்பு, நான் பயங்கரமாக நடிப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்த நம்ம பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு மனிதத்தன்மையே இழந்துட்ட விக்ரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆச்சு? அதை வந்துட்டு இன்றைக்கி நல்ல விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணார். எந்த இடத்துல அவர் மனிதத்தன்மையை இழந்தார் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சத்தியமாக அவங்ககிட்ட சரியான பதிலே கிடையாது. பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. பாலை வச்சு எரிஞ்சதெல்லாம் பேசுகிறானுங்க. கமருதீன் எரிஞ்சார், ஏன் வினோத் கூட எரிஞ்சார் பாலை. ஆனால் லூசுத்தரமாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு விக்ரமை வந்துட்டு டார்கெட் பண்ணி எதுக்காக வந்தான், ஏன் வந்தானே தெரில பிரவீன்ராஜ். அவனை பிடிச்சி செம்மையாக ஏறினார். அவன் ஆனால் விஜய் சேதுபதிக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு எதிர்த்து பேசிட்டே இருந்தால் விஜய் சேதுபதி உட்கார வச்சிட்டார். எப்பா நீ பேசினதுக்கும் மனிதத்தன்மையை இழந்துட்டான்னு சொல்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே நடக்கலை. அப்படி நடந்ததுன்னா அங்கே கேட்டிருப்போம். நீ என்னவோ வந்து நாங்கள் கேட்காதெல்லாம் கேட்குற மாதிரி பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் மூஞ்சில் சாணி அடித்தவர் அடுத்த கட்டமாக தான் காலில் போட்டிருக்க செருப்பு எடுத்து சாணியில் முக்க ஆரம்பிச்சிட்டார். எதுக்கு தெரியுமா? வியானாவை போட்டு செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்றதுக்காக. வியானா அப்படின்னே சொல்லக்கூடாது, அந்த சனியனை பொய்யானா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். அதாவது விக்ரம் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வியானா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்றது சத்தியமாக உள்ளே வந்த ஒரு வாரமாக தெரியவே இல்லை. வியானா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி வியானா வந்துட்டு கிட்டத்தட்ட விக்ரமை 10 நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு விக்ரமை நாமினேட் பண்ணிட்டு வந்தா. விக்ரம் ஒரு வாட்டி கூட வியானாவை நாமினேட் பண்ணல. ஆனால் வியானா வந்துட்டு விக்ரமை 2-3 வாட்டி நாமினேட் பண்ணி வச்சிருக்கா. அவள் வந்துட்டு பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா விக்ரம் மேலே இருக்க வன்மத்து மேலே. இப்போ கேட்டால் அவளுக்கு ஒரு பதில் கூட சொல்ல தெரில. ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. வக்ரம் அப்படின்ற விஷயத்த பேசக்கூடாது, நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம், நீ உள்ளே போய் பேசியிருக்க, அந்த அளவுக்கு ஏதோ உங்களுக்கு நடந்திருக்கா அதை சொல்லுன்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் டாஸ்க் விஷயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கு. டாஸ்கில் இந்த மூதேவி சொல்லியிருக்கு நான் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு ஜட்ஜாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் மட்டும் இல்லை எல்லாமே சொல்லியிருப்பாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கு இந்த பொய்யானா. நடிப்பு அரைக்கின்லாம் சொல்ல முடியாது, சனியனுக்கு நடிப்பே வராது. கர்மாந்திரம் மேக்கப் போட்டுக்கின்னு நடிப்பும் வராமல், தமிழ் நல்லா தெரியும் ஆனால் வந்துட்டு தமிழ் தெரியாத மாதிரி சீனை போட்டுக்கிட்டு எப்பப்பப்பா இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பொய்யானா. சரிம்மா வேறு ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதையுமே எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த பிரவீன் ராஜா இருக்கட்டும், வியானாவாக இருக்கட்டும், எதுக்காகடா உள்ளே வந்தீங்க, எதுக்காக விக்ரம் அக்யூஸ் பண்ணானுங்க, ஒரு அளவுமே புரியவே மாட்டுது. எதுக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணிட்டு உட்காந்தாங்கன்ட்டு. சரி இந்த சாட்டர்டே எபிசோடில் வந்துட்டு பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு எலவு டேஷுமே கிடையாது. என்ன கூந்தலுக்குடா உள்ளே வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்கன்னே தெரியவே மாட்டுது. அதாவது மக்களுக்கு விக்ரமை பிடிக்கலப்பா, விக்ரம் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலை, அதனால் விக்ரம் அடித்து நம்ம பெரிய ஆள் ஆகிக்கலாம், விக்ரமுக்கு ஒன்றும் பெருசாக வெளியே சப்போர்ட் கிடையாது, விக்ரம் அடித்து பெரிய ஆள் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரவீன் ராஜும் பொய்யானாவும் சேர்ந்து ஒரு எச்ச வேலை பண்ணாங்க. அந்த எச்ச வேலையை வந்துட்டு அட்ரஸ் பண்ணி டீட்டெயில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கூந்தலுமே வரவே இல்லை. இதைத்தான் வந்துட்டு விஜய் சேதுபதி இன்றைக்கி பண்ணார். வேறு எதுவுமே பெருசாகவே பண்ணல. இவங்க 2 பேருக்கு தான் சரியான செருப்படி. இன்னும் ரொம்ப காமனாக ஒரு விஷயத்த சொன்னார். வெளியே போயிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் வேறு ஒரு விஷயத்த சுமந்துட்டு வந்திருக்கீங்க. அதாவது வன்மத்தையும் வைத்தச்சலையும் சுமந்துட்டு வந்திருக்கீங்கடா பறக்கி பரதேசி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நம்மளுடைய விஜய் சேதுபதி வெளியே போயிட்டு உள்ளே வந்த கண்டஸ்டண்ட்டை அப்படி தான் அடித்தார். எஸ்பெஷலி வியானாவை மட்டும் சாணியை தொட்டு மூஞ்சில் அடிச்சு விட்டாருங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோட். மற்றபடி வந்துட்டு பெருசாக எதுவுமே கிடையாது, ஒரு விஷயம் கூட கிடையாது. மற்றபடி பெருசாக எக்ஸாக்சஸ் பண்ணி சொல்கிறதுக்கோ இல்லை நடந்த விஷயத்தை சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. கானா வினோத் வந்து போனதான் ஆல்ரெடி நம்ம ப்ரொமோலேயே பார்த்துருப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஸோ இது சம்மந்தமாக மட்டும் உங்களுக்கு என்ன கருத்து அப்படின்றத கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.